கடந்த 2021 தேர்தலின் போது பழைய பென்ஷன் திட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், 5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட ஒன்றை கூட நிறைவேற்றாமல் குழு போட்டு காலம் கடத்தி கொண்டிருக்கும் இந்த திமுக அரசாங்கத்தை எதிர்த்து தமிழ்நாடு தழுவிய அளவில் மிக பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர். ஏற்கனவே பலமுறை திமுக அரசாங்கத்திற்கு எதிராக தன்னெழுச்சியாக தொடங்கப்பட்ட இந்த போராட்டத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்று நீதிமன்றம் வரை சென்றது திமுக. ஆனால் அதையும் மீறி தங்கள் உரிமைகளுக்காக போராடினார்கள் ஜாக்டோ ஜியோ அமைப்பைச் சேர்ந்த அரசு அலுவலர்கள். அவர்களை எல்லாம் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதை நாம் அறிவோம். அடுத்த தேர்தலே வர இருக்கும் நிலையில் முதல்வர் 2021 தேர்தல் வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்ற வேண்டும், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என பெருமையாக சொல்கின்ற முதல்வர் அதை செயலில் காட்டி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி லட்சக்கணக்கான குடும்பங்களை தலைகுனியாமல் வாழ வைக்க வேண்டும். இனிமேலும் காலதாமதம் செய்து சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் என்னதான் செய்வது? ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராடினால் கடுமையான நடவடிக்கைகள் பாயும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் எச்சரிக்கை விடுத்திருந்தும் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள். அதுவும் மாநிலம் தழுவிய அந்த போராட்டத்தால் திமுக கதிகலங்கித்தான் போய் இருக்கிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் எங்கே அரசு ஊழியர்களின் போராட்டம் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து விடுமோ என்ற அச்சத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அரசு. அடக்குமுறைகளை ஏவி அரசு ஊழியர்களை கட்டுப்படுத்த பார்த்தது. ஆனாலும் அரசு ஊழியர்கள் இந்த திமுக அரசுக்கு எதிராக களமாட தொடங்கிவிட்டனர். கடந்த காலங்களில் அரசு ஊழியர்கள் தங்கள் உரிமைக்காக போராடிய போது அவர்களின் போராட்ட களத்திற்கே நேரடியாக சென்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம், இதை செய்வோம் என்று பேசி நாடகமாடிய அரசு தற்போது வரை ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் அமைதி காக்கிறது. தேர்தல் நெருங்க நெருங்க அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் வலுவடைந்தால் அது அரசுக்கு தலைவலியாக மாறும். அது வரும் தேர்தலில் பொதுமக்கள் மத்தியிலும் எதிரொலிக்கும். அதனால் இதுபோன்ற சிக்கல்களை தடுக்க என்ன செய்து போராட்டத்தை முடக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம். ஆக அரசு ஊழியர்கள் தங்கள் உரிமைகளை கேட்கக்கூடாது என்று அடக்க பார்க்கிறதா திமுக? உரிமைகளுக்காக போராடக்கூட அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்தது ஏன்? அரசு ஊழியர்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடுகிறதா திராவிட மாடல் அரசாங்கம்? அரசு ஊழியர்களின் ஆதரவை இழந்துவிட்டதா திமுக? 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த போகிறார்களா அரசு ஊழியர்கள் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி.